ஒரு பக்கம் ஓப்பன் இருக்கும், ஃபுல்லாக க்ளோஸ்டு நம்ம பக்கம். 4 சைடு ஓப்பன் இருக்கிறது வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு. இந்த மாதிரி கிளாத்தை மடித்து போட்டுக்கோங்க. மேலே வந்து நான் ஷோல்டர் தைக்கிறதுக்காக அரேஞ்ச் விட்டுருக்கேன். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஃப்ரண்ட்டு வந்து நான் 3, பேக் சைடு வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 3.5 வச்சுருக்கேன். தையலுக்கு ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஆம்கோலோட அளவு வந்து 7 வச்சுருக்கேன். அந்த வளைவு வந்து 1.25 1.5 இதுக்குள்ளே வச்சாலே போதும். உடம்போட சுற்றளவு வந்து 10 மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். மேலேருந்து கீழே வரைக்கும் 13 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுருங்க. நம்ம மேலே எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி நம்ம ஒரு ஷேப் கொடுத்துக்கிட்டா நம்மளோட பாடி ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக வந்து காட்டுறேன் பாருங்கள், எந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன்னு. இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லென்த்து வந்து நான் கட் பண்ணலை, லென்த்து வந்து எனக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா தண்ணி பட்டால் சுருக்கிடும்ல, அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி லென்த்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் வீடியோ செகண்ட் பார்ட்டில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள்.